கேரளாவில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கி மாவட்டம் கட்டப்பனை பேருந்து நிலையம் அருகே சோஜன் என்ற வியாபாரி தமது காரை நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் அங்கு வந்த புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் காரின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளார். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்ய முயன்றபோது அவர் ரகளையில் ஈடுபட்டார். தொடர்ந்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது.